இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இது உங்களுடைய கேரளா லாட்டரி கிசர் சேனலில் திரும்ப உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 485. சரிங்களா? 7க்கு 4, 2க்கு 8, 9க்கு 5, 6க்கு +1 7 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்திருக்குது. 485 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட். ஓகே, இப்போ நம்ம நேற்று கெஸிங்கில் கொடுத்துருந்தோம். அது இல்லாமல் நான் திரும்பவும் சொன்னேன், நம்மளுக்கு வந்து மிஷின் நம்பரும் டியரும் அது இல்லாமல் 2 மணி கெஸ்ஸிங் டைம் இதெல்லாமே தான் ஒரு சில நாளில் கை. இப்போ நம்மளுக்கு வந்து 2:22க்கு நான் இன்றைக்கி என்ன மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 089, 497, 476, 281, 297, 429, 7299, 4331, 9476 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். 7485, 74 பிசியில் 85 அப்படியே டேரெக்டாக கொடுத்துருந்தேன்னா இன்றைக்கி 4D தூக்கி அப்படியே வந்து எடுத்திருப்பேன். நம்மளுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா 48 ஏபியில் நான் 49 கொடுத்துட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏசியில் வந்து 45, நான் 46, 47 கொடுத்துருக்கேன். பிசியில் 85. அதே மாதிரி ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 09 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். இது வந்து நான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு இதில் இது பண்ணது. இதில் வந்து பிசி வின்னிங் நான் இன்றைக்கி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி வின்னிங் ஷேரும் நம்ம வந்து நம்ம நண்பர்கள்ட்ட தான் நம்ம கேட்டோம். பிசியில் 85 இன்றைக்கி வின்னிங் கொடுத்தாச்சு. ஒரு 3 நாள் கழித்து வெற்றியை வாங்கியிருக்கேன். இந்த 3 நாளே வந்து எனக்கு பெரிய வந்து ஒரு வருத்தம் தான். 3 நாளில் நம்ம வெற்றி பெறாமல் இருக்க மாட்டோமே, ஏன் இந்த மாதிரி ஆணிச்சுன்னு ஒரு 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 மன வருத்தத்தோடு தான் இருந்தேன். இருந்தாலும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இன்றைக்கி ஏபியில் சிம்பிளாக சொல்லப்போனால் 48, நான் இங்கே 47 கொடுத்துட்டேன். ஏசியில் பார்த்தீங்கன்னா 45, நான் 46 கொடுத்துட்டேன். ஆனால் பிசியில் ஒரு வின்னிங் வாங்கிட்டேன். ஆனால் நாளைக்கு இப்படி இருக்காது. நாளைக்கு நான் அநேகமாக 4D கொடுத்துருவேன்னு நினைக்கிறேன். அதனால் யாருக்காச்சும் விருப்பம் இருந்தால் 2:30 மணிக்கு எனக்கு வந்து கெஸ்ஸிங் அமௌண்ட் 200 இந்த கெஸ்ஸிங் அமௌண்ட்டு கூட கொடுக்காம வின்னிங் ஆகணுன்ற நினைக்கிற நண்பர்கள் தயவுசெய்து என்கிட்ட கெஸ்ஸிங் கேட்காதீங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் ஒருத்தவங்களோட உழைப்பு மூலியமாக கொடுக்குறது. அது வந்து சாதாரணமாக வந்து ரொம்ப இதுவாக நினைக்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு சரி வராது. நான் வந்து இங்கே கொடுத்துருக்கிறது இன்றைக்கி கொடுத்த கணிப்பு. இதில் நான் இந்த மாதிரி வெற்றி வாங்கியிருக்கேங்கிறத உங்களுக்கு ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இதே மாதிரி நாளைக்கும் சரி, நம்ம வாரத்தில் 4 நாள் இருக்கிறதுக்கு ரெடி. ஒரு சில நாள் மிஸ் ஆகுது. மக்கள் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது கேரளா பீப்புள்ஸ் நண்பர்கள் கெஸ்ஸிங் வேணும்னா 6101 நம்பருக்கு மெசேஜ் 2:30 மணிக்கு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி யாருமே எதுவும் பண்ணாதீங்க. 2:30 மணி அந்த டைமுக்கு விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் வந்து ஜிபேயில் மெசேஜ் அனுப்பலாம். நீங்கள் நம்பர் கொடுங்க, நான் வின்னிங் ஆனோன்னா சொல்கிறவங்க சரி கேட்காதீங்க. என்னால் வந்து போராட முடியல. அதனால் நான் வெற்றியை வாங்கி கொடுத்துருவேன் ஒருத்தவங்களோட. அது வந்து நான் இப்படி தான் வந்து கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறது இது மூலியமாக சொல்லிக்கிறேன். இப்போ நாளைக்கு எப்படி கெஸ்ஸிங் இருக்க போகுது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அடுத்த கட்ட நகரை நோக்கி போவோம். 20ஆம் தேதி 11வது மாதம் 2024. ஓகேவா? இதில் என்னென்னா 50-50 நாளைக்கு நம்மளுக்கு ரொம்ப ராசியான நம்பர் 50-50 FF 188. இதுக்குரிய கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அதிகபட்சம் நம்மளுக்கு 4 நம்பர் அப்படிங்கிறது நாளைக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாகவே வரும் அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஏனென்றால் இங்கே இருக்கிற இந்த 601 அப்படிங்கிறது 50-50யோட தான் FF. இது நம்ம வெற்றி கொடுத்தோம். ஓகேங்களா? இது நம்ம வெற்றி கொடுத்தோன்னா
6008 அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்தேன். ஆனால் இந்த இடத்துல 6001 சாரி 6007ன்னு கொடுத்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6001 ரிசல்ட்டுங்களா? அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல 6002ன்னு கொடுத்தேன். ஆனால் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 6001. இது 50-50க்குரியது தான். ஓகே, இதுதான் நம்மள கடைசியாக 50-50க்கு 4Dயில் கொடுத்த நம்பர் அப்படிங்கிறது இது தான். ஓகே, இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 485. ஓகே, இந்த 485 அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 425 இருக்குது. 425க்கு 245 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதான் அந்த 245 அப்படியே பரட்டி வச்சுட்டாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது எல்லாமே சுற்றி இங்கே தான் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஓகே, இப்போ இதை கணக்குப்படி பார்த்தால் நம்மளுக்கு நாளைக்கு எப்படி கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 2க்கு 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கணக்கில் வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 2க்கு 4னா 8க்கு 1. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்தீங்கன்னா 5க்கு 5ன்னு இறங்கியிருக்கு. ஒருவேளை 5க்கு 5 இல்லாமல் நம்மளுக்கு நாளைக்கு ஒரு சமயம் 5க்கு 6 கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது சி போர்டில் 6 அப்படிங்கிறது கணக்கு வச்சுங்க. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு ஒரு செட்டாக இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல 2, 8க்கு 4, 5க்கு 6, 246 அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பரும், 896 அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பரும், இது ரெண்டுமே எனக்கு கொஞ்சம் இந்த கணக்கில் வருது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம், இந்த மாதத்தில் நம்மளுக்கு ஒரு சின்ன உதாரணமாக காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த இடத்துல 25 இருக்குது, 45 இருக்குது, 85 இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு 25, 45, 85. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 89 அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்குது. அப்படிங்கும்போது பிசியில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், டியர் ரிசல்ட்டு 2:30 மணி மிஷின் நம்பரு, அது இல்லாமல் நம்மளுக்கு 2 மணி கெஸ்ஸிங் டைம், இது எல்லாத்தையும் கணக்குப்பட்டு தான் ஓரளவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். சரி, இதை வச்சு நம்ம பார்க்கையில் நம்மளுக்கு பிசியில் என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, பிசியில் நம்மளுக்கு இப்போதைக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்கிறது 31. இது 1. ரெண்டாவது அடுத்த கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிசியில் 17. இது 2 என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. பிசியில் 2 நம்பர் தான். ஓகே, ஏபிசியில் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். இப்போ 4Dயில் என்ன வரும் அப்படிங்கிறது கணக்கு எடுத்திங்கன்னா, நம்மளுக்கு 4D கணக்கில் நான் திரும்ப சொல்கிறேன், 4Dயில் ஒரே ஒரு நம்பர் அப்படின்னா 47, 76 அப்படி சொல்லிட்டு 47, 76 அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பராக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 47, 76 ஏன் சொல்கிறேன், 47, 76. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. 47, 76 7க்கு 4, 4க்கு 7, 8க்கு 7, 5க்கு 6. ஒரு வேளை கூட்டல் கழித்தலாக ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏ போர்டில் 7க்கு 4 பவரு, சாரி டி போர்டில் 7க்கு 4 பவரு, ஏ போர்டில் 4க்கு 7 பவரு, பி போர்டில் 8க்கு 7, 5க்கு 6. ஏன் இப்படி நான் சொல்கிறேன் 47, 76 அப்படிங்கிற ஏன் இந்த நம்பர் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸ் வர்றதுக்கு மாதிரி வாய்ப்புகள் இருக்குது.
அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 4776 அப்படிங்கிறது நான் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது திரும்ப ஒரு சுருக்கமாக சொல்லிடலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 25க்கு 45ன்னு வந்துச்சு. 25க்கு 45, 2க்கு 4 பவர், 5க்கு 5 சேமு. ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 39 29ன்னு வந்துச்சு. அப்போ 3க்கு 2 9க்கு 9 அப்படின்னு வந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன்னா 2க்கு 8 சி போர்டில் 5 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல பவரு, இங்கே 9க்கு 5 பவர் அப்படின்னு கொண்டு வந்துட்டான். அப்படிங்கும்போது நாளைக்கு ஒரு வேளை கூட்டல் கழித்தலாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோடய கணிப்பில் இருக்குது. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா 4776 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நான் வேறு எங்கேயுமே போகல. நான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். இவன் எங்கேருந்து ஆட்டத்தை மாற்றிருக்கானா இந்த இடத்துலேருந்து ஆட்டத்தை மாற்றிருக்கான். இதை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக பார்த்துங்க. இந்த இடத்துலேருந்து ஆட்டத்தை மாற்றிருக்கான். அப்படிங்கும்போது நாளைக்கு 50-50ல் இப்போதைக்கு இருக்கிற கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். நாளைக்கு 2 மணி 1 மணி டிஆர் ரிசல்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 PM டிஆர். இது கண்டிப்பாக நான் பார்க்கக்கூடியது. ஏன்னா ஸ்ரீசக்தி 50-50, காருண்யா ப்ளஸ் இந்த இது வரைக்கும் 1 PM டிஆர் நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் 2 PM வந்து கெஸ்ஸிங் டைம்னு ஒன்று இருக்கும். 2 PM கெஸ்ஸிங் டைமு. இந்த கெஸ்ஸிங் டைமில் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு என்ன மாதிரி வருங்கிறத பார்த்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2:30க்கு நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி கணிப்பு இருக்குது, மிஷின் நம்பரில் என்ன மாதிரி கொண்டு வராங்க அப்படிங்கிறத எடுத்து தான் நான் இன்றைக்கி 85 அப்படிங்கிறது எனக்கு 2 மணிக்கே ஓரளவுக்கு ஓகே ஆகிடுச்சு. அதனால தான் 2:15 அப்படிங்கிறது கொடுத்தேன். அதனால் நாளைக்கு இதெல்லாம் தாண்டி 2 மணிக்கு வர்றதுக்கு மேலே 4D வந்து என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். 4D நாளைக்கு வந்து 100% வந்து என்னால் வின்னிங் கொடுக்க முடியும். அதையும் நான் திரும்பி சொல்கிறேன். வின்னிங் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அதனால் நாளைக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் நம்பர் என் கணிப்பில் இருக்குது. ஆனால் வந்து நாளைக்கு எப்படியெல்லாம் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கெஸ்ஸிங் நம்பர்லேயும் சரி, மிஷின் நம்பர்லேயும் சரி, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மிஷின் நம்பரை தாண்டி வரக்கூடிய நம்பர் எப்படிங்கிறத பார்த்து என்னால் ஓரளவுக்கு எடுத்து கொடுக்க முடியும். அதனால் பார்ப்போம் எப்படிங்கிறது என்னோடய கணிப்பில். இப்போதைக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்கிறது இதுதான். மேன்மேலும் உங்களுக்கு சப்போஸ் நாளைக்கு வந்து தேவைப்பட்டால், கெஸ்ஸிங் நம்பர் தேவைப்பட்டால் சரிங்களா, நீங்கள் வந்து விருப்பம் இருக்கிற நண்பர்கள் கேரளா மாநிலத்தில் இருக்கிற மன்னர் ஒன்லி ஃபார் கேரளா இருக்கிற நண்பர்களை வந்து 8610144122 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. 200 அதுக்குரிய அமௌண்ட்டு. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வாங்க. நாளைக்கு கண்டிப்பாக என்னையை போல் நாளைக்கும் என்னால் உறுதியாக வின்னிங் கொடுக்க முடியும். இதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, திரும்பி பார்த்துங்க, 74-25 74-85 இதுக்கு ரெண்டுக்குமே ஒன்றும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. இந்த இடத்துல 7க்கு இந்த இடத்துல 7க்கு 9 அப்படிங்கும்போது 9, 4க்கு 2, 2க்கு 8 இப்படின்னா 2க்கு 8 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 8க்கு 4, 5க்கு 5. ஒருவேளை 4Dயில் 292-45ன்னு கூட வரலாம். உங்கள் திசையில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்த கணிப்புகள் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைபும் எதிர்பார்க்குறேன், பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய கணிப்பில் இருக்கிறது. உங்கள் கெஸ்ஸிங்கில் தான் எடுத்துங்க. கண்டிப்பாக நாளைக்கு சூப்பரான வெற்றி வரலாம். இந்த 2024 சார்ட்டை ஃபுல்லாக நோண்டி பார்த்தாலுமே நம்மளுக்கு எங்கேருந்து நம்மளுக்கு இந்த ரிசல்ட்லாம் வருது அப்படின்னா, நான் திரும்ப சொல்கிறேன், இந்த இடத்துலேருந்து இங்கே நடக்கிற விஷயங்களை தான் அப்படியே மாற்றி அப்படி வச்சிட்ருக்காங்க. இதில் இருந்தால் பவர் நம்பர் வருது, இதில் இருந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸு, இதே மாதிரி தான் பவரு. அதே மாதிரி எம்சி நம்பர்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. எம்சி நம்பரை வச்சு வரும்போது ஒரு போர்டில் சி போர்டில் வந்து ஓகே ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அதனால் இதெல்லாம் என்னோடய கணிப்பில் இப்போதைக்கு இருக்கிற நம்பர் தான். நாளைக்கு அதிரடியாக 2 மணிக்கு மேலே கண்டிப்பாக 4Dக்குரிய நம்பர் நான் எடுத்து கொடுத்துருவேன். அதனால் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மட்டும் வாங்க. எனக்கு ஃப்ரீயாகவே கெஸ்ஸிங் கொடுங்க. வின்னிங் வாங்கணுன்னா உங்களுக்கு காசு தரேன்னு சொல்கிற நண்பர்கள் தயவுசெய்து வராதிங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம். நம்ம கொடுக்குற தகவல்கள் அனைத்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வின்னிங் கொடுத்துட்டேன்ப்பா, சூப்பராக 4D வின்னிங் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். கேரண்டியாக நான் சொல்கிறேன், நாளைக்கு கண்டிப்பாக நான் விட்டதை எடுத்தே ஆவேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு
இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஒரு சூப்பரான வெற்றியோட. நன்றி, வணக்கம். உங்களுடைய மென்மேலும் உங்களுடைய ஆதரவு நம்ம சேனலுக்கு இருக்கட்டும். அனைத்து கஷ்டங்களும் தீரும். இந்த கெஸ்ஸிங் ஒன்லி ஃபார் கேரளா லாட்ரி ஒன்லி, கேரளா பர்சன், கேரளா ஸ்டேட், மற்ற மாநிலங்களுக்கு பொருந்தாது அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.